தீமையை நன்மையால் வெல்லும் காலம். மனிதனே, நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று திருநீற்று புதனன்று கத்தோலிக்க திருவழிபாட்டில் பயன்படுத்தப்படும் வார்த்தைகளை நாம் சற்றே சிந்தித்து பார்த்தால், இந்த விவிலிய வார்த்தைகள் நம்மில் நம்பிக்கையற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு பதிலாக நமது நிலையற்ற தன்மையையும் அதனை மாற்றவல்ல இறைவனின் அருகாமையையும் நமக்கு உணர்த்துவதை நாம் காண முடியும். மண் என்ற அடையாளம் பொருட்கள் மற்றும் உடல்கள் அழியும் தன்மையை குறிப்பாக உணர்த்தினாலும், வளர்ச்சி என்பதும் இம்மண்ணில் இருந்துதான் ஆரம்பமாகின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மண் அழிவை குறிப்பதாக தெரிந்தாலும், நம்மில் ஒருவரால் பிறந்து இறந்து புதைக்கப்பட்டு மீண்டும் உயிர்த்த கிறிஸ்துவின் வழியாக இந்த மண்ணும் உயிர் தரும் சக்தி பெறுகின்றது என்பதை எடுத்துரைக்கின்றது. இந்த மண்ணில் தற்போதைய கலாச்சாரமானது நன்மை தீமை குறித்த உணர்வை இழந்திருந்தாலும், தீமையை நன்மையால் வெல்ல முடியும் என்பதை நாம் முழு சக்தியுடன் உலகிற்கு வலியுறுத்த வேண்டும். சிறு துளி பெருவெள்ளம் என்பதற்கேற்ப நமது சிறு முயற்சி பல நன்மைகளை நமக்கும் நாம் வாழ்கின்ற அளிக்கும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். இறையோடு இறையொருளுக்காய் காத்திருப்போம்.